எல்லாருக்கும் வணக்கம். உயிர் கீழி விட்டு ஒரு சூப்பரான பாறை தூக்குறாப்புல மாப்பிள்ளை இன்னைக்கு. வாங்க பார்க்கலாம். என்னங்க கேள்வி? அப்படியும் சேர்த்து சண்டா போட்டு வச்சுட்டாங்கப்பா. ஒரு 2-3 நாட்களா கட்டைக்கு பாறை கடிக்கவும் இல்லை மாட்டவும் இல்லைங்க. அதனால தாங்க மாப்பிள்ளை இன்னைக்கு கீழே உயிரறைய விடுறாரு பாறை மீனுக்காக. அதிகபட்சம் யாருக்குமே மீன் மாட்டலை அப்படின்னா பாலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜண்டாவை போட்டாங்கடா மீன் மாட்டக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி பேசிக்கிடுவாங்க அவங்களுக்குள்ள விளையாட்டா. அதைத்தான் இப்போ முருகன் சொல்கிறாரு மாப்பிள்ளைகிட்ட, மீன் மாட்டாமல் இருக்கு, யாரோ ஜண்டாவை போட்டாங்க அப்படின்னு. இருந்தாலும் மாப்பிள்ளை நம்பிக்கையோடு இறக்குறாருங்க உயிர் கீழே. காத்திருத்தல் காதல்ல எவ்வளோ அவசியமோ அதை விட ரொம்பவே அவசியங்க தூண்டில்ல. ஆமாங்க, தூண்டில வீசினவுடனே மீன் மாட்டும்னா இங்கே நினைக்கவே முடியாது. ரொம்ப நேரம் காத்திருக்கணும். காத்திருந்து வெறுங்கையோட போகவும் தயாரா இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் தூண்டில் வீச நம்மளுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. மீன் மாட்டிருச்சுங்க. மாப்பிள்ளை அதை ரொம்ப கவனமா தூக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கனால ரொம்ப மெதுவா தாங்க தூக்கி ஆகணும். அதுவும் பாறை மாட்டுச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்கு இருக்க சந்தோஷமே வேற லெவல்ல இருக்கும். அதுவும் ஒரு நல்ல சைஸ் மாற அப்படின்னா பெரிய ஜாலி தாங்க அன்னைக்கு. மீன் துள்றதை கவனிச்சிங்களா சார்? ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த பாறை. பாறையோட அழகே ஒரு பேரழகு தாங்க. மாப்பிள்ளை மாட்டின தூண்டில் எடுக்கிறாப்புல நல்லா கொலிக்கிருக்குங்க தூண்டில. அதனால தாங்க பாறை தட்டி போகாம இருக்கு. நிறைய பேருக்கு காலையில் இன்னைக்கு 4-5 பாறைக்கு மேலே தட்டி போச்சு. என்ன காரணம்னா தூண்டில் சரியா போய் மாட்டாத மட்டும்தாங்க. ஆனா நல்லா மாட்டிருச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய பாறைனாலும் ஈஸியா கைக்கு வந்துடும். அந்த மாப்பிள்ளை கையில கிடைச்ச மாதிரி. மாப்பிள்ளையோட தெய்வீக சிரிப்புக்கு தான் இந்த பாறை கிடைச்சிருக்கு. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com